வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, சிபிஎம்மு புதிய ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. அதில் என்னென்னா, மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் யாரை ஊழல்வாதின்னு சொன்னாரோ, யார் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்னு சொன்னாரோ, 2 டீமையுமே ஏடிஎம்கே, டிஎம்கே. அப்போது ஏடிஎம்கில் இருக்கிற ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வச்சுன்னு அவர் இப்போ அவருடைய கட்சியில் சேர்த்து அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுக்கறதா சொல்லின்னு இருக்கிறாரு. உள்ளுக்குள்ளே வேலை நடந்துட்டுருக்குது. நல்லா கவனிங்க மக்களை. மார்ட்டின் குடும்பம் 3 கட்சியில் 3 பேராக இருக்கிறாங்க. ஒன்று தாவைக்கா கட்சியில் ஆதவர்ஜனா, ஏடிஎம்கேல லீமா ரோஸ், பாண்டிச்சேரியில் அவங்க மச்சான் ஆதவர்ஜனா மச்சான். இப்போ 3 பேர் 3 இடத்துல இருந்துங்கன்னு லீமா ரோஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஒன்றும் அதிமுககாரரோ ஒன்றும் கிடையாது. அவங்க அதிமுகனா என்னன்னே தெரியாது. அதாவது தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு விற்று தாலி அறுத்த காசு, எப்படி தமிழ்நாட்டு மக்களின் தாலி அறுத்த காசில் பணக்காரன் ஆகிட்டு அவங்க கொஞ்சம் பணம் கொடுத்து எலெக்ஷனு முன்னாடி ஏடிஎம்கேல போய் சேர்ந்து எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஆதவோடைய பிளானாக தான் இருக்குன்னு தோணுது. எனக்கு ஒரு சந்தேகம். சேர்ந்து எம்எல்ஏ ஆகிட்டாங்க. இப்போது ஏடிஎம்கேவை 2 உடைச்சிட்டாங்க. நல்லா ஒன்று பார்த்துங்க. 2 உடைச்சிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இப்போது எஸ்பி வேலுமணி டீமோட லீமா ரோஸு கூடுதலாக போகிறாங்க. நல்லா கவனிங்க. அவங்க மீட்டிங்லாம் போகும்போதெல்லாம் பாருங்கள், அவங்க லீமா ரோஸ் எஸ்பி வேலுமணி கூட தான் போயின்னு இருக்கிறாங்க. அப்போது ஏடிஎம்கே உடச்சி செல்லாம் ஆக்கிட்டு அந்த கட்சி எடுத்துன்னு போயிட்டு தாவைக்கலை சேர்க்கணுமா. அப்போ தாவைக்கலை சேர்த்தா விஜய் என்ன பண்ணுவார், அவங்களுக்கெல்லாம் மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுப்பாரான். இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. எஸ்பி வேலுமணி வீட்லேயும் சிவி சண்முகம் வீட்லேயும் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. அந்த உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. அப்போது இவர் எப்படி தூய்மையான கட்சி, இப்போ இந்த மாதிரி தூய்மையான ஆட்சி தரேன்னு சொல்லிவிட்டு இவர் இப்படி பண்ணும்போது அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண சிபிஎம், சிபிஐ, திருமா, முஸ்லீம் லீக் கட்சிகள், இப்படி பல கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, ஊழல்வாதின்னு சொல்லிவிட்டு ஊழல்வாதி காசு கொடுத்து ஓட்டு வாங்கின அந்த டீமை உன் கட்சியில் சேர்த்துக்கின்னு நீ மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுக்க போகிற அப்படின்னால் எங்களுடைய முடிவுகள் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு மாதிரினா பிளாக்மெயிலாம் பண்ணுறது இல்லை. அவங்க இந்த ஊழல்வாதிக்கு அப்பாற்பட்டு, அதாவது பிஜேபியோடைய கையாளாக இருக்கிறவங்க கூட்டத்திலேருந்து அவங்க மாறுவாங்கன்னு தோணுது. மக்கள் முடிவு, மக்கள் தீர்மானம்.